கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 400 கிராம் பச்சரிசி மாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஈவனாக கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 2 பாலித்தீன் கவருக்கு நடுவில் மாவு வச்சுட்டு இது போல் பிளேட் வச்சு அழுத்தி எடுத்திங்கன்னா நல்லா பூரி வந்து கிடச்சிரும். கையிலையும் தட்டி எடுத்துக்கலாம், இல்லைன்னா உங்கள்கிட்ட பூரி ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சு ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அப்புறம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு போட்ட உடனே நல்லா பொரிஞ்சு வரும். அவ்வளோதான், சூப்பரான மலபார் பூரி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சிக்கன் கிரேவி இல்லைன்னா சன்னா கிரேவி இதெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி ஒயிட் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெண்டோட காம்பினேஷனும் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.